இப்போ நம்ம மாதா கத்காலிகா மந்திரில் இருக்கோம். இதான் இந்த இடத்துல தான் காளிதாசர் வந்து வர்ஷிப் பண்ணி அவர் ஓவர் நைட்டில் இருக்கிறதுலே புத்திசாலியான ஒரே கோர்ட்டு போயிட்டு ஆனார். இஸ் ஒன் ஆஃப் த நவரத்னா ஆஃப் விக்ரமாதித்யாஸ் கோர்ட். இந்த இடம் வந்து விக்ரமாதித்யா வந்து கட்டினார். முதல்ல இந்த காளிதாசரை பற்றி தெரிஞ்ச உடனே இந்த காளியோட கோவிலை முதல்ல கட்டினார். ஆனால் உள்ளே இருக்கிற விக்கிரகம் வந்து ரொம்ப ஓல்டானது. அப்புறம் வந்து இது வந்து ஹர்ஷவர்தனா அடுத்ததாக ஹர்ஷவர்தனா வராதுல, ஹர்ஷவர்தன் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஹர்ஷவர்தன் வந்து இதை வந்து ரெனோவேட் பண்ணி அப்புறம் வந்து 19th செஞ்சுரியில் திரும்பி அதை வந்து இன்னொரு தடவை ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்கா. இதுதான் இந்த மாதா கத்காலிகாவோட ஸ்டோரி. இது வந்து ராமர் அவரோட கையால பண்ண பிள்ளையாரம். இது ஜெய் சந்தோஷி மாதா. இந்த இடம் பேர் என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து உஜ்ஜைனில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் இப்போ நம்ம வந்து ஸ்திர்மன் கணேஷ் மந்திரில் இருக்கோம். இது உஜ்ஜைனில் இருக்குது. மகாகாலேஸ்வர் மந்திருக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அதாவது கத்காலிகா மந்திருக்கு பக்கத்துலேயே இருக்குது. கத்காலிகா மந்திருக்கு அப்படியே சைட்லேயே இருக்குது. இந்த ஸ்திர்மன் கணேஷ் மந்திரில் என்ன ஸ்பெஷல்னா, இதோட கதையை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கதை என்னதுன்னா, ராமர் அயோத்தியாவிலேருந்து எக்ஸைலுக்கு வரும்போது இந்த இடத்துல வரும்போது அவர் வந்து அவரோட அப்பா தசரதருக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இங்கே வருவாராம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் இங்கே வந்த உடனே சீதைக்கு வந்து மனசு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் ராமர்கிட்ட. அதுக்கு ராமர் வந்து அவரோட கையாலேயே ஒரு மண்ணை வச்சு செஞ்ச ஒரு கணேஷ் தான் இது. இந்த கணேஷை யார் வேண்டிக்கிறாளோ அவளுக்கு வந்து டெசிஷன் எப்படி மேக் பண்ணுறது, அந்த குழப்பம் இல்லாமல் ஆகிடுமா மைண்டு. சாந்தமான மனசு வேணும்னா இந்த இடத்துல எல்லாரும் வந்து வேண்டிப்பா. இதில் ஒரு பிலீஃப் என்னதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வஸ்திக்னா இப்படி தான் போடுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளோட மனசில் வந்து எல்லா சாந்தம் வரும், எல்லா குழப்பங்களும் போயிடும் அப்படின்னு இங்கே நம்பிக்கை.